வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பட்டு விளாக்ஸில் நானும் என் தம்பியும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரெஷ் ஆற்று மீன் சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். வழியில் எங்கள் கன்னியாகுமரியோட அழகை பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். என் தம்பியோட ஃப்ரெண்டு சோஜினுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக தான் நாங்கள் நெட்டாக்கு போயிட்டுருக்கோம். கூடவே பிரவீன், அப்புறம் என் தம்பி, நான், பிரவீனோட தம்பி பெர்ஜின்னு, ராஜன் எல்லாருமா சேர்ந்து பைக்லேயே ரைடு போயிட்டு இருந்தோம். வழியில் பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் மழையில் தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோம். வழியில் பெட்ரோல் பங்குக்கு போய் பைக்குக்கு எல்லாருமா பெட்ரோல் போட்டோம். மறுபடியும் எங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். வழியில் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே பிரித்தி சக்க தோட்டம்லாம் ரொம்ப தூரத்துக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. ரப்பர் மர தோட்டத்தில் ரப்பர் மரத்துலேருந்து வர்ற பால் வீணாகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கடைசியில் நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவலுக்கு அப்புறமா நெட்டாக்கு வந்து சேர்ந்தோம். நெட்டாவோட நேச்சர் அழகை பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. ரோட்லேருந்து 2 சைடில் பார்த்தாலுமே அவ்வளோ அழகு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு பார்த்தா நெட்டா ஆறு, இன்னொரு சைடு பார்த்தா ரப்பர் மரம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் வழியிலேயே இந்த மழை வேறு எங்களை குமைச்சிருச்சு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஒரு கடைக்கு முன்னாடி போய் ஒதுங்கிட்டோம். மழை நிற்கும்னு பார்த்தா மழை நிற்கிற பாடே இல்லை. ரொம்ப நேரமாகவே நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த மழை விடுற மாதிரியே இல்லை. மழை நல்லா அடித்து பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக மழை எப்படியோ கொஞ்சம் அமர்ந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வண்டியில் ஏறி கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா நாங்கள் போக வேண்டிய இடம் வந்துருச்சு. கடைசியாக அந்த கடைக்கு இறங்கணும். கடைக்கு முன்னாடியே நல்ல வியூ, பார்த்தா நெட்டாறு அவ்வளோ கிளியராகவே தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போக ஆரம்பித்தோம். கடைக்குள்ளே போனதும் நாங்கள் மீனை செலக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கட்லாவும் அதுக்கப்புறமா ஒரு மிருகால் மீனையும் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி கொடுத்ததுமே அவங்க அழகாகவே பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் சீட்டை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 4 பேர் கப்பக்கிழங்கும் அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பாடும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கப்பக்கிழங்கு வந்ததும் நானும் என் தம்பியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கூட மீன் குழம்பும் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடும் வந்துருச்சு. சாப்பாடை 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் 4 பேரும் கப்பக்கிழங்க நல்லா அடித்து விட்டு நாங்கள் இவ்வளோ நேரமும் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த நேரமும் வந்துருச்சு. 2 ஃபிஷ் ஃப்ரையும் வந்துச்சு. வந்ததுமே எல்லாருமே அடித்து பிடிச்சி சாப்பிட ஆரம்பித்தோம். பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் அந்த கட்லா மீனை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கடைசியில் எலும்பு தான் மிஞ்சிச்சு. என் தம்பி அந்த எலும்பை கூட விட்டு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருந்த சின்ன பீஸையும் பிச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. ஸோ நாங்கள் இன்னொரு மீனையும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். எடுத்து போட்டு அந்த லெமனையும் புழிஞ்சு ஊற்றி நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். அந்த டேஸ்ட்டு வேறு ஃப்ளேவரில் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவப்பட்ட ராஜனை பிடிச்சி வச்சுட்டு எல்லாருமா கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. அவனை பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு. இருந்தாலும் டைம் பாஸுக்கு அவனுங்களுக்கு ராஜன் தான் இருக்கான் போல இருக்குது. எல்லா கூட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். ட்ரீட்டு முடிஞ்சதும் நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு நல்ல ஸ்பாட் கிடச்சிச்சு. நாங்கள் உள்ளே இறங்கி பார்த்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டுருந்தோம். போய் பார்த்தா அவ்வளோ அழகான வியூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் நாங்கள் கரையில் இருந்துட்டு அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் எல்லாருமே நெட்டாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கேட்குற மீனை அழகாகவே பொரித்து தருவாங்க. நீங்கள் யாரெல்லாம் நெட்டாக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.